சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் இருக்கிற சின்ன மலை என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது யார் தெரியுமா? தீர்த்தகிரி கவுண்டர். தீரன் சின்னமலையான வரலாறு நமக்கெல்லாம் தெரியுமா? 17ஆம் நூற்றாண்டு அந்த காலத்துல இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் அவங்களுக்கு கீழே இருந்த பகுதிகளை பாளையங்களா பிரிச்சு அதுக்கு பட்டயக்காரர்களை நியமித்திருந்தார்கள். நிர்வாகம் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறக்காக. அப்படி ஒரு பட்டயக்காரர் தான் இந்த தீர்த்தகிரி கவுண்டர். பிரெஞ்சு போர்முறை பயிற்சி முறையாக பயின்றவர். கொரில்லா முறை தாக்குதல் அதுக்கு ரொம்ப புகழ் பெற்றவர். அவருக்கு கீழே ஒரு ஆர்மி இருந்தது. இப்படியாக இருக்கையில மைசூரை மையமாக கொண்டு ஹைதர் அலி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவர் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவானவர். அவருக்கு கீழே தான் நம்மளுடைய கொங்கு மண் இருந்தது. கொங்கு மண்ல இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய கப்பங்கள் எல்லாம் வசூல் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இடம் ஹைதர் அலியினுடைய மைசூர். அப்படி ஒரு முறை இந்த கப்பங்கள் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது தீரனுடைய ஆர்மி அவங்க அந்த படை இந்த கப்பம் கொண்டு வரவங்க கிட்ட இருந்து அந்த கப்பத்தை எல்லாம் பறிச்சிடுறாங்க. கொங்கு மண்ணில இருந்து கப்பத்தை எடுத்து எதுக்கு மைசூருக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நீங்க அந்த கப்பத்தை எல்லாம் வாங்கிட்டீங்களே, நாங்க போய் ஹைதர் அலி கிட்ட என்ன சொல்றதுன்னு கேட்கும் போதுதான் இவர் சொல்லியிருக்காரு, சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் இருக்கிற சின்ன மலை இந்த கப்பத்தெல்லாம் வாங்கிட்டாருன்னு போய் ஹைதர் அலி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. அவங்க போய் அதை ஹைதர் அலி கிட்ட சொல்லும் போது ஹைதர் அலி ஈகோ ஹர்ட் ஆகி நம்ம சின்ன மலைக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ஆர்மியை அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த ஹைதர் அலியினுடைய படைக்கு எதிராக போரிட்டு வெற்றியும் பெறுகிறார் நம்முடைய தீரன் சின்னமலை அவர்கள். இப்போ இந்த விஷயம் அத்தனையும் நடந்தது 17ஆம் நூற்றாண்டுல. ஆனா ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி எப்ப நடந்ததுன்னு நமக்கு வரலாறு சொல்லி கொடுக்குதுன்னா 1857 சிப்பாய் மியூட்டினி. இதுதான் முதல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு தீரன் சின்னமலை போன்றவர்கள் ஏற்கனவே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டதெல்லாம் நமக்கு பெருசா நம்ம வரலாறு சொல்லி கொடுக்கவே இல்லை. எங்கெங்கயோ இருக்கிறவங்களுடைய வரலாறை எல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட நம்ம பகுதியிலே வீரமிகு தீரன் சின்னமலை போன்ற வீரர்களின் வரலாற்றை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் சந்ததியினருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹாப்பி லிவிங். அன்புடன் அருணா.